வணக்கம் பிரியமானவர்களே, மீண்டும் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி வழியாய் 4வது நாள். நான் உண்மையிலே உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் சற்று முன்பு மிக சரியாய் 3 மணி நேரம் மிக 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 ஆசீர்வாதமான திருமணங்களுடைய கொண்டாட்டம் நடைபெற்றது. சீக்கிரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள். அதை குறித்த ஒரு சிறு தொகுப்பை உங்களுக்காக காண்பிப்போம். கண்டிப்பா என்றால் திருமணம் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் மிக மிக முக்கியமான ஒன்று. குடும்பம் அங்கேதான் துவங்குகிறது. எனவேதான் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது கர்த்தர் ஒருவனாய் அழைத்தார். ஆனால் வசனம் சொல்கிறது, ஒருவனாய் அழைத்து அவனை தேசத்துக்கு தகப்பனாய் மாற்றினேன், பதுங்கி பெருக்கினேன். கர்த்தர் ஆபிரகாம் மூலமாய் புது குடும்பத்தை உண்டு பண்ண விரும்பினார். அதேதான் இன்றும் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை ஒரு புறக்கணிக்கப்பட்ட, தோற்கடிக்கப்பட்ட, அல்லது உங்கள் திருமண வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப உறவு, உங்கள் குடும்ப சூழல் மிகவும் ஒரு மோசமான நிலைமையிலே சென்று கொண்டிருந்தால் கவலைப்படாதிருங்கள். ஆபிரகாமின் அதே தேவன் உங்களை கண்டிப்பாய் ஆஸ்வதிப்பார். உங்கள் திருமணத்தை, உங்கள் குடும்பத்தை. இன்று வியாழக்கிழமை அதற்கான கூட்டம் தான் நடந்து முடிந்தது. ஆசீர்வாதமான ஒரு கூட்டம். அநேக தம்பதியர், அநேக இளம் பெண்கள், இளம் ஆண்கள் தேவனுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டார்கள். நீங்கள் திருமண பிரச்சனைகளையோ குடும்ப பிரச்சனையை கடந்து சென்றால் எங்களோட இணையங்கள் உங்களுக்கும் நிச்சயமாய் வழிகாட்டுதல், ஆலோசனை உண்டு. இந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகிற விசேஷமான கூட்டம், விசேஷமாய் அதிசயத்தினுடைய துளி, அதன் மூலமாய் மக்கள் பெற்ற அதிசயத்தினுடைய ஒரு சிறு தொகுப்பை நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். இதனை தொடர்ந்து நாம் சில சாட்சிகளை கவனிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து செல்வீர்களானால் கண்டிப்பா உங்களுக்கு உதவி உண்டு. சாட்சி கவனிங்கள் இப்பொழுதே. ரெண்டு வருஷமா வயிறுவலியானது இருந்தது. அது ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணும்போது நான் சொன்னாங்க, 2 சைடு கிட்னில கல்லு போகுது. அந்த கல்லு நார்மலா வெளியே வராது, ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா சைஸ் உங்களுக்கு பெருசா இருக்கு 2 சைடு அப்படின்னு சொல்லிருவாங்க. நான் இதை ஏத்துக்கல. நான் ஒரு வாட்டி வரும்போது வாரம் தண்ணியை பிரஸ் பண்ணுவாங்க. அந்த தண்ணியை நான் என்ன பண்ணி, இதுதான் மருந்தா இருக்கு, நான் இதை குடிக்கும் பொழுது இது தன்னால வெளியில வந்து எந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ணி இதை எடுக்கணும்னு சொன்னாங்களோ அந்த டாக்டர் சொல்றதுக்கு எப்படி இது தன்னால வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் கேட்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி தண்ணீரை பயன்படுத்தி நான் ஒவ்வொரு வாரமும் குடிக்கும் பொழுது எனக்கு ஃபீல் ஆச்சு, தேவை இங்க இருந்து நான் வெளியே போகும்போது எனக்கு இந்த பிரச்சனை கூடாது. தண்ணி குடிச்ச கொஞ்ச நேரத்துல நச்சு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை நினைச்சு வீட்டுக்கு போறதுக்குள்ளே அது கிளியர் ஆயிடுச்சு அந்த பிரச்சனை. இப்ப லாஸ்ட் டைம்ல நான் ஒரு ப்ராப்ளத்துக்காக நான் ஸ்கேன் பண்ணிருந்தேன். அதுல என்ன சொல்றேன், ஒரு கல்லு 2 சைடு கிடையாதுமா, நீ கல்லு பிரச்சனை இல்லை. அந்த கல்லால் இன்னும் இல்லை பயன்படுத்தின எப்படியா என்ன பிரச்சனையானது தெய்வம் எந்த குணமாக்கலாம். வணக்கம் பாஸ்டர், என் பேர் ரோஸ்லே. நான் 2 வருஷமா எனக்கு சிசரிங் பண்ணும்போது வலி குறையவே இல்லை. 2 வருஷமாவே இருந்துச்சு. எனக்கு அடிவயிறும் சிசரிங் பண்ண இடமும் ரொம்ப வலியாவே இருந்தது. நிக்க கூட முடியாம இருந்தது. ஒரு 5 நிமிஷம் மேல நிற்க முடியாது. அந்த மாதிரியே வலி இருந்துட்டே இருந்தது. 3 வருஷம் கிட்ட ஆகும்போது இன்னமும் வலி சரியாகாம இருக்குது. போன வாரம் முழுக்க எனக்கு வலியா தான் இருந்தது. இந்த பிரேயர் பண்ண தண்ணி குடிச்ச வரைக்கும் எனக்கு வலியே இல்லை, சுத்தமா அந்த வலியே இல்லை. இந்த அடிவயிறு தான் எனக்கு என்னமோ உள்ள ஏதோ ஆகுதோ, இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அப்படின்னு பயம் இருந்தது. ரொம்ப வீக்கமா இருந்தது. எதுவுமே இல்லை. 3 வருஷம் இந்த வலியாக இருந்தது. இந்த தண்ணீரால் ஆஸ்பத்திரி எப்படியா இந்த தண்ணீர் ஆஸ்பத்திரி முடிக்கணும். எந்த விசுவாச தண்ணீர் பயன்படுத்தும். நான் பிரேயர் பண்ணி தான் விஷயம் குடிச்சேன். நீ இந்த வலி இருக்கக்கூடாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நான் எதுவுமே ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன். அப்பதுல இருந்து நான் போக மாட்டேன். நான் இதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது. நான் இந்த தண்ணி குடிக்கும் போது எனக்கு குணமாகுதல் வேணும் அப்படின்னு. இந்த குணமாக நடந்ததா வலி இல்லையா? இல்லையா? மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் நண்பர்கள். இந்த அற்புதமான சாட்சி தொகுப்பை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்களும் ஒரு பாட்டில் தண்ணீர் கொண்டு வரலாம். அதில் ஒரு அதிசயத்தின் துளியானது விடப்படும். சுவாசிக்கிறவர்களுக்கு நீங்கள் பார்த்ததை போல கண்டிப்பாய் அடையாளத்தில் நடைபெறும். நாளை நான் சொல்ல மறக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை யூனிவர்சல் ஆலயத்திலே ஆவிக்குரிய கட்டுகள் முறிக்கப்படுகிற நாள். 10 ஆவிக்குரிய அடையாள தொகுப்பை கவனிங்கள்.
இதை தொடர்ந்து ஒரு அதி அற்புதமான சாட்சி. கண்டிப்பா இந்த சாட்சி ஒரு முழு வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சி. ஆனால் வாழ்க்கை மாற்றம் என்பது எப்படி சாட்சி? முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. இருள் இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒளி பிரகாசிக்க முடியாது என்பதல்ல, பிரகாசிக்க தடை செய்யப்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். என்னிடத்திலே வருகிறவன் ஒருபொழுதும் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். எப்படி இருள் உங்க வாழ்க்கையை திருட கொள்ள அழிக்க வந்ததோ, இயேசு கிறிஸ்து ஒளியா வந்திருக்கிறார். ஆனால் இருள் முதலாவது நீக்கப்பட்டால் ஒளி அங்கே பிரகாசிப்பது கால தாமதமாகிறது. அதாவது தேவன் உங்க வாழ்க்கையில செயல்படக்கூடிய அந்த தடைகள், அந்த அசுத்தத்தின் கிரியைகள் நீக்கப்படும்படியாக தான் வெள்ளிக்கிழமை விசேஷமாய் நாம் இங்கே எல்லா ஆவிக்குரிய கட்டுகளை முடிக்கும்படியாய் விசேஷமான ஜெபத்தை செய்கிறோம். 10 அடையாளங்களை கவனிங்கள். அதை தொடர்ந்து இந்த அற்புதமான சாட்சியை நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் துவங்குகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாதான் உங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்பம் ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில். என் பேர் ஜெனிஃபர். நான் தொலைப்பாக்கத்துல இருந்து வரேன். எனக்கு 6 வயசு இருக்கும்போது எனக்கு யுனிவர்சல் சர்ச் தெரியும். நான் எங்க சித்தி கூட தான் யுனிவர்சல் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ நான் சண்டே ஸ்கூல்ல கலந்துப்பேன், சண்டே ஸ்கூல்ல இருப்பேன், நிறைய விளையாட்டு விஷயத்துல இப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ நான் முதல் தடவை ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு 8 வயசு அந்த மாதிரி ஆகும்போது என் குடும்பத்துல பெரிய பிரச்சனைய நான் பார்த்துட்டு இருந்தேன். குடும்ப பிரச்சனைன்னு சொல்லும்போது எங்க அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா மேல சந்தேகமானது இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவை எங்க அப்பா அடிப்பாரு. எல்லா நாளுமே ஒரு நாள் விடாம எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவை அடிப்பாரு. நைட்டு ஆனாலே எங்களுக்கு தூக்கமே இருக்காது. நைட் டைம்ல நாங்க வீட்டுக்கு வெளியவே தான் இருப்போம். ஏன்னா எங்க அப்பா எங்க 3 பேரையுமே, என்ன, எங்க அம்மா, என் தங்கச்சிய உள்ளேயே சேர்க்க மாட்டாரு, பயங்கரமா அடிப்பாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காம போச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லா நாங்க தூக்கம் இல்லாம வெளியே இருப்போம். அப்ப நாங்க ரொம்ப சின்ன பசங்க. காலையில எங்களால ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. அழுதுகிட்டே எங்க அம்மா கூட உட்கார்ந்துட்டு இருப்போம். இப்படி இருக்கும்போது நான் எங்க சித்தி கூட ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரிய ஆரம்பிச்சது. அப்ப என் குடும்பத்தோட பிரச்சனை என்னன்றதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் அதுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சிடணும், 2 பேரும் வாழக்கூடாது அப்படின்ட்டு தீர்மானிச்சுட்டாங்க. விவாகரத்து வாங்கிக்கணும், டிவோர்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்ப நானும் என் தங்கச்சும் எங்க பாட்டியோட வீட்டுலதான் இருந்தோம். அவங்கதான் எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க மத்த பேரண்ட்ஸை பார்க்கும்போது எங்க கூட எங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்னும் போது அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நானும் என் தங்கச்சியும் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தோம். நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சோம், ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கேட்டோம். எனக்கு 11 வயசு ஆகும்போது நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே இந்த பிரச்சனை மாறணும், இது எல்லாமே முடியணும்னு சொல்லி.
அதுக்கப்புறமேட்டு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வந்து ஒண்ணு சேர ஆரம்பிச்சாங்க. டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. ஆனா அது டிவோர்ஸ்ல முடியாம அவங்க வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சேன். அப்ப வந்து நான் ஆலயத்துல இருந்தாலுமே நான் வந்து என்ன யாரு நான் யாருன்றது வந்து தெரியாமலே இருந்துட்டு இருந்தேன். என் வெளிப்புறத்துல நான் எப்படி இருக்கேன்றத பார்த்தும் நான் உட்புறத்துல எந்த அளவு பாதிக்கப்படுறேன், எந்த அளவு வந்து எனக்குள்ள தனிப்பட்ட கஷ்டம் இருக்குன்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் நைட்டு வந்து தூங்க மாட்டேன். என் குடும்ப பிரச்சனை முடிஞ்சுமே எனக்குள்ள வந்து ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எதுவுமே இல்ல. ஏன்னா என்ன நான் எப்பவுமே தனிமைப்படுத்திப்பேன். யாருக்கிட்டயும் நான் பேச மாட்டேன். யாருக்கிட்டயும் நான் பழக மாட்டேன். யாராவது வந்து என்கிட்ட பேசினாலுமே நான் வந்து அவங்கள காயப்படுத்துவேன். காயப்படுத்துற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்கள ஏதாவது வார்த்தை சொல்லி திட்டி அவங்கள அனுப்பிடுவேன். யாரும் இதனாலேயே என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. எல்லாரும் என்னை விட்டு விலகி விலகி போவாங்க. நைட்ல வந்து நான் சரியா தூங்க மாட்டேன். ஏன்னா நைட்ல வந்து நிறைய நிழலையும் உருவத்தையும் நிறைய விஷயத்த நான் பார்ப்பேன். நைட்டு நான் தூங்கும்போது நாங்க எங்க ஃபேமிலியோட படுக்கும்போது ஏதாவது ஒரு நிழலோ இல்ல உருவமோ என் குடும்பத்தை கடந்து போறத பார்ப்பேன். அது நடமாடுறத பார்ப்பேன். என் வீட்டுக்குள்ளேயே இந்த உருவம் வந்து என்னை பயமுறுத்துறத பார்ப்பேன். நான் அப்படியே தூங்கிட்டனாலும் என்ன நைட்ல வந்து ஏதாவது ஒண்ணு அமுக்கிடும். இந்த மாதிரி இந்த பயத்தினாலே வந்து நான் தூங்க மாட்டேன். தூங்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன். நைட்டு நான் இதனாலேயே வந்து அதிகமா போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து கெட்ட சவகாசத்தை வச்சுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருந்தாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது. அப்ப வந்து நைட்ல அவங்களும் வந்து சில விஷயத்த வந்து பகிர்ந்துப்பாங்க. நைட்ல வந்துதான் நான் வந்து அவங்க கிட்ட மணிக்கணக்கா போன் பேச ஆரம்பிச்சேன். அப்படியே இருக்கும்போது நான் போனுக்கு அதிகமா அடிக்ட் ஆனேன். நிறைய வீடியோஸ் பாக்குறது, நான் அவங்க கிட்ட வந்து எனி டைமும் போன் பேசிட்டே இருக்கிறது, இப்படிதான் இருந்தேன். நைட்ல நான் தூங்கவே மாட்டேன். இதனால என் படிப்பு வந்து மொத்தமாவே கெட்டு போயிடுச்சு. நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன்ற ஒரு கிரேட்ல இருந்து நான் வந்து மொத்தமாவே படிக்காத ஒரு பொண்ணா ஆயிட்டேன். அப்ப வந்து எனக்கு வந்து இது வந்து என்னால ஏத்துக்க முடியல. எப்பவுமே நான் தனிமையா, எப்பவுமே வந்து ஒரு மன அழுத்தத்தோடயே நான் இருந்துட்டு இருந்தேன். ஏன் ஏன் எனக்குள்ள நான் அப்படி இருக்கேன்றத என்னாலயே வந்து கண்டுபிடிக்க முடியல. எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கேயாவது போனாலும் ரொம்ப அதிகமா பயப்படுவேன். யாருக்கிட்டே ஏதாவது பேசணும்னா என்னால நிம்மதியா பேச முடியாது. தைரியமா பேச முடியாது. உடனே எனக்கு அழதான் வரும். அவங்க கிட்ட பேசணும்னாலே அழதான் வரும். ஏன் எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட கூட நான் சிரிச்சு பேசினதே கிடையாது. அவங்கள வந்து எந்த அளவு நான் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன். நைட்டு நான் தூங்காம இருக்கிறது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை அப்பாவை 2 பேரையும் தூங்க விட மாட்டேன். ஒரு ஒரு நேரமா அவங்களை எழுப்பி எனக்கு இந்த மாதிரி நிழல் தெரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நான் பாக்குறேன், ஒரு உருவம் நடந்து போகுது, இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது அவங்களையும் தூங்க விட மாட்டேன், நானும் தூங்க மாட்டேன். இப்படிதான் நான் வந்து ஒரு ஒரு நாளுமே இருந்து நான் வந்து என் வாழ்க்கையில கடந்துட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. சில நேரத்துல வந்து எங்க அப்பா குடிக்கும் போது கூட நான் யோசிப்பேன், எங்க அப்பா குடிக்கிற அந்த சாராயத்தை நம்மளும் எடுத்து குடிக்கலாம் அப்படின்ட்டு. நான் என் தங்கச்சிக்கிட்டயும் சொல்லுவேன், இதை எடுத்து கூட நான் குடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி. இப்படிதான் வந்து நான் இருந்தேன். அப்ப வந்து நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. நான் வந்து என்னோட உட்புறத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நான் விடுதலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து அந்த விடுதலைய என் வாழ்க்கையில நான் பார்த்து நைட்டு நான் நிம்மதியா தூங்குனேன். இனியும் நான் வந்து தனியான ஒரு பெண்ணா அப்படி கிடையாது. நான் தனிமையா இல்ல. நான் வந்து நைட்ல நல்லா தூங்குறேன். இனியும் வந்து உருவத்தையும் நிழலையுமே நான் வந்து பார்க்கல. நான் வந்து சமாதானத்தோட இருக்கேன். யாரெல்லாம் நான் வந்து வெறுத்தனோ, யாரெல்லாம் காயப்படுத்தனோ அவங்க எல்லாரையுமே நான் வந்து அன்பு செய்ய ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன், இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதுமா அப்படின்ட்டு. ஆனா இந்த விடுதலை மட்டும் என் வாழ்க்கைக்கு போதும் இல்ல, ஏன்னா இது திரும்ப வரும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஆனா இதை நான் முழுமையா நிறுத்தணும். ஏன்னா தேவனோடு கூட போனா மட்டும்தான், தேவன் என் வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் என்னால வந்து எல்லாத்தையுமே கடந்து வர முடியும், எல்லாத்தையுமே நான் தைரியமா வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். அப்போதான் நான் தொடர்ந்து இன்னும் அதிகமா ஆலயத்துக்கு வந்தேன். பரிசுத்த ஆவியை பத்தி கத்துக்கிட்டேன். தேவனுடைய ஆவியை பத்தி ஒவ்வொரு நாளும் நான் கத்துக்கும் போது நான் தேவனுடைய ஆவியை பெறுறதுக்காக நிறைய தியாகத்தை செய்ய ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் தூங்க கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சேன். நைட்ல மத்தவங்க கூட பேசுறது அந்த மாதிரி, தூங்கவே கூடாதுன்னு சொல்லி. ஆனா தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயத்த தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதிக நேரம் ஆலயத்துல இருக்கிறது,
நிறைய விஷயத்த தேவனை பத்தி கத்துக்கிறது, நிறைய விஷயத்த நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இது எந்த ஒரு கெட்ட சவகாசம்லாம் நான் வச்சுட்டு இருந்தனோ, கெட்ட நண்பர்கள்லாம் இருந்தாங்களோ, அவங்க எல்லாரையுமே வந்து என் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பார்த்துக்க ஆரம்பிச்சேன். நான் தேவனோட ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு ஒரு நாளுமே நான் தியாகம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக உபவாசம் இருந்தேன். நான் நிறைய விஷயத்த பண்ணேன். அதுக்கப்புறம் தேவனோட ஆவி எனக்குள்ள வந்தாரு. அப்ப பரிசுத்த ஆவியை நான் பெறும்போது தேவனோட மனுஷியா உணர்ந்தேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமான தெரிஞ்சது. இன்னைக்கு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா, என் குடும்பம் எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தேவனோட ஆவி ஒரே விசுவாசத்துல இருக்கும்போது நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நிறைய விஷயத்த வந்து எங்களுக்குள்ளேயே நாங்க ஆவிக்குரிய விஷயத்துல பகிர்ந்துக்க முடியுது. இனியும் வந்து நான் வந்து கெட்ட கனவை பாக்குறது கிடையாது, கெட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நைட்ல வந்து நான் எந்த உருவத்தையுமே பாக்குறது கிடையாது, நிம்மதியான தூக்கத்தை தூங்குறேன், சமாதானத்தோட இருக்கேன், சந்தோஷத்தோட இருக்கேன். இப்போவும் எனக்கு நிறைய பிரச்சனை வரும், இருந்தாலுமே அந்த பிரச்சனைய வந்து எப்படி எல்லாம் நான் சரி செய்யலாம், எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம் என்ற ஒரு தைரியத்தையும் பலனையும் தேவனோட இருந்து நான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். சோ தேவனோட ஆவி எனக்குள்ள இருக்கும்போது அந்த பலன் எனக்கு இருக்கு. நான் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி வர்றதுக்காக. இப்போ நான் ஒரு நபரா இருக்கேன். நான் எந்த பிரச்சனைய வந்து சந்திச்சுட்டு இருந்தேனோ, இப்போ யாரெல்லாம் என் வயசுல இருக்க பசங்க என்ன மாதிரி எப்படி வந்து அவங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனைய பார்த்துட்டு வராங்களோ, அவங்க எல்லாருக்குமே இப்ப நான் உதவுற ஒரு நபரா இருக்கேன். அவங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர ஒருத்தியா இருக்கேன். ஏன்னா வந்து நான் அந்த சூழ்நிலையில இருந்துதான் வந்திருக்கேன். இப்போ நான் அநேக பேருக்கு உதவக்கூடியவளா இருக்கேன். எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தேவனோட ஆவிய நான் பெறாம இருந்திருந்தா, தேவனோட வாய்ப்பை நான் கேட்காம இருந்திருந்தா, இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் வந்து மத்த ஆத்துமாக்கு உதவக்கூடியவளா கூட இருந்திருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு தேவன் என்னை தேர்ந்தெடுத்தது போல நான் அந்த வாய்ப்பை பெற்று தேவனோட ஆவியை வர வச்சேன். இன்னைக்கு என் குடும்பத்தோடு நான், என் தங்கச்சி, எங்க அம்மா எல்லாருமே ஒரே விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு முன்னோக்கி போறோம். தேவனோட ஆவியில அதிகமா கத்துக்கிறதுக்காகவும், நாங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோமோ அதை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு என் குடும்பத்துல சந்தோஷமா இருக்காங்க என்னை பார்க்கும்போது. ஏன்னா நான் ஒரு புதிய ஜெனிஃபரா இன்னைக்கு இருக்கேன். அதை பார்க்கும்போது உண்மையாவே சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு நான் என்னுடைய ஸ்டடீஸ் முடிச்சு, 12th முடிச்சு, காலேஜ் லைஃப் முடிச்சு, இப்போ நான் ஒரு யூத்தா என் லைஃப்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்றதை நான் பார்த்து, பிரச்சனை வந்தாலுமே அதை நான் வந்து முடிச்சு ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். இன்னைக்கு வந்து அந்த பலன் எனக்குள்ள இருக்கு. எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய பலன் எனக்கு வந்து இருக்கு. இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தேவனோட ஆவி எனக்கு இருக்கிறதுனால. நல்லது நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம். உங்களுடைய தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொடுங்கள். சற்று நேரத்தில் ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்பாய் எப்படி ஒருத்தர் வாழ்க்கையில இருள் துரத்தப்பட்ட பிற்பாடு பரிசுத்த ஆவி வரும்போது அவர் வாழ்க்கை உள்ளும் புறமும் மாறுகிறது என்பதால் ஒரு சாட்சியை நீங்கள் கவனித்தீர்கள். இன்றும் நண்பர்களே, தேவன் அதிசயங்களை செய்கிறோம். எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கைக்காய் உதவியின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. இதோ நான் உங்களுக்கு இன்னொரு சாட்சியை முன்வைக்க விரும்புகிறேன். நீங்கள் எந்த வயதை சேர்ந்தவரா இருந்தால், இளம் வயதோ, நடுத்தர வயதோ, திருமணமானவரோ, தனிமையானவரோ, வயதானவரோ, ஆண்டவருக்கு இது தடை இல்லை. நீங்கள் தீர்மானிக்க வேண்டியதெல்லாம் விசுவாசத்தை அவர் மீது வையுங்கள். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை அவர் கையில கொடுங்க. நீங்கள் பாருங்கள், உங்கள் கவலை கண்டிப்பாய் நிறுத்தப்பட முடியும். இந்த அற்புதமான, அதி அற்புதமான சாட்சி தொடர்ந்து ஜெபத்திலே முன்னோக்கி செல்லலாம். கற்பனை செய்து பாருங்கள், நீங்க திருமணம் ஆகின 3 மாசத்துல கண்டுபிடிக்கிறீங்க நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கே கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லி. இதுதான் என்னுடைய வழக்கா இருந்தது. சின்ன வயசுல இருந்தே ஆண்டவராகி இயேசுவை பத்தி தெரிந்து கொள்ற சலுகை எனக்கு இருந்தது. என்னுடைய அப்பா அம்மாவின் மூலியமாக இயேசுவை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது. யூனிவர்சல் ஆலயத்துல நான் இயேசுவை சந்தித்தேன். நான் சிறிய வயசுலேயே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். 14 வயசுலேயே அவர் மிகப்பெரிய வித்தியாசத்தை என் வாழ்க்கையில ஏற்படுத்தி இருந்தார். ஏன்னா அவர் மூலியமாக நான் சரியான தீர்மானங்களை என் வாழ்க்கையில எடுத்தேன். நான் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன். எல்லாமே எனக்கு சரியான விதத்துல போயிட்டு இருந்தது. நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய சொந்த ஃபிளாட்டை நான் வாங்கினேன். அதற்கு பிற்பாடு விசுவாசத்தினாலே என்னுடைய கணவரை நான் கண்டுபிடிச்சேன். அவரோட நான் சந்தித்தலை ஏற்படுத்தினேன். 2 வருஷமாக நாங்கள் சந்தித்தல்ல இருந்தோம். அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். எல்லாமே ரொம்ப அருமையாக போயிட்டு இருந்தது. எங்களுடைய ஹனிமூன் ரொம்பவே அருமையாக இருந்தது.
உண்மையாகவே எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது. 3 மாசத்துக்கு பிற்பாடு நான் குளிச்சுட்டு இருக்கும்பொழுது என்னுடைய கருத்துக்கு கீழே என்னுடைய நெஞ்சின் பக்கத்துல ஒரு கொப்பளமானது நான் உணர்ந்தேன். நான் இதை என் கணவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. டாக்டர் கிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டோம். அப்போ டாக்டரை போய் சந்தித்தோம். அவர் சில டெஸ்ட் எடுக்கும்படி எழுதி கொடுத்தார். நாங்கள் போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தோம். அப்போ டயக்னாஸ்டிக் ரிசல்ட் வந்தது, எனக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்னு சொல்லி. அந்த இடத்துல தான் என்னுடைய போர் துவங்க ஆரம்பிச்சது. இது ஏற்றுக்கொள்ளவே ரொம்ப கடினமா இருந்தது. ஏன்னா எனக்கு இப்பதான் திருமணம் ஆகுச்சு. எங்களுக்கு திருமணமான 3 மாசத்துல என்னுடைய கணவர் இதை சந்திக்கிறத நான் விரும்பல. எங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்க அநேக திட்டங்களை போட்டு வைத்திருந்தோம். ஆனா அவருக்கு தெரிய வந்தது, அவர் இந்த திட்டத்தெல்லாம் போட்டார் ஒரு வியாதி உள்ள மனைவியை வச்சுட்டு. என்னுடைய கணவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவருடைய பதில், நம்ம சேர்ந்து போராடலாம். டாக்டர் என்கிட்ட சொல்லியிருந்தார், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய சிகிச்சை ஆரம்பிக்கணும்னு. நான் ஏற்கனவே என்னுடைய நெஞ்சின் பகுதியில் என்னுடைய ரத்தத்திலையும் அது கலக்க ஆரம்பிச்சிருச்சு. எனவே என்னுடைய சிகிச்சை ரொம்ப சீக்கிரமாகவே தூங்க வேண்டியதாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் நான் கடந்து போகும்பொழுது ரொம்பவே மோசமாக இருந்தது. கடினமான நாட்களை நான் கடந்து போனேன். இந்த நேரம் வரும்பொழுது தான் நான் எடை குறைய ஆரம்பித்தேன். என்னுடைய தலை முடிகளை இழக்க ஆரம்பித்தேன். சுத்தமாக என்னால் வேற எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலைகள் மோசமாயிட்டே இருக்கும்போது நான் மருத்துவர் பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி வியாதி வந்தவங்க குணமாகிருக்காங்களான்னு சொல்லி. ஆனால் மருத்துவர் சொன்னார், சில பேர் மட்டுமே, ஆனால் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படி. இயல்பாகவே மனுஷங்க நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்போம் இதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லி. உடனே நான் கூகுளில் டைப் பண்ண ஆரம்பித்தேன், இந்த வியாதி வந்தா எப்படியாக முடிவு இருக்கும்னு. ஆனா அதனுடைய ரிசல்ட் எல்லாமே இந்த விதமான மார்பக புற்றுநோய்க்கு எந்த வித சிகிச்சையும் மருந்தும் இல்லைன்னு தான் இருந்தது. இந்த பதில்களை பார்க்கும்போது நான் ரொம்பவே கவலை அடைந்தேன். இந்த மாதிரி சூழ்நிலை நான் கடந்து போயிட்டு இருக்கும் போது அன்றைக்கு நான் பார்க்க வேண்டிய ப்ரோக்ராம் கொஞ்சம் சீக்கிரத்துல துவங்க இருந்தது. அப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்க போதகர் பேசியிருந்தார், நீங்க யாரு உங்களுக்கான பதிலை கூகுள்ல தேடி பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு பதில் இல்லாம இருக்கலாம், ஆனா ஏதாவது விஷயம் இருக்குமா, அது தேவனால செய்ய முடியாது அப்படின்ற கேள்வியை கேட்டார். இந்த வார்த்தைகள் நான் கேட்கும்பொழுது அப்படியே தேவன் என்னை நோக்கி பேசுறது போல இருந்தது. அந்த நேரம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு மருத்துவர் சொல்றதோ இல்ல வேற மருத்துவர் சொல்ற வார்த்தையோ நான் எனக்குள்ளாக எடுத்துக்காம தேவனுடைய வார்த்தையின் மூலியமா என்னை பலப்படுத்த ஆரம்பிச்சேன். இதற்கு பிற்பாடுதான் என்னுடைய குணமாக்குதல் துவங்க ஆரம்பிச்சது. சிறிது நாள்லயே டாக்டர் கண்டுபிடிச்சார், சிகிச்சை மூலியமாகவே உங்களுக்குள்ளாக இருந்த கொப்பளம் எல்லாமே நீங்கிருச்சு. இந்த கடினமான சூழ்நிலை நான் கடந்து செல்லும் பொழுது ஒரு ஃபோட்டோவானது நான் எடுத்திருந்தேன். இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குற இந்த சிரிப்பு, இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் தான் அந்த முழு சிகிச்சையிலுமே எனக்குள்ளாக இருந்தது. தேவன் தாமே இந்த பலத்தையும் இந்த சமாதானத்தையும் எனக்காக கொடுத்தார். ஏன்னா எனக்கு தெரியும் நான் எல்லாத்தையுமே சந்திப்பேன், இருந்தாலும் ஜெயித்து வருவேன். ஏன்னா எல்லா பகுதியிலுமே தேவன் என் கூட இருந்தார். நான் முழு பலத்தோட பீடத்து மேலே ஏறினேன். நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே என்னை இதுல இருந்து முழுமையா சுத்தமாக்குன உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக. எப்படி நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும் ஒரு நபர் வியாதியோடு? நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே என்னை சுத்தமாக்குங்க, எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதா இருக்கட்டும். எனக்குள்ளாக இருந்த உறுதி இருந்தது, தேவன் ஏற்கனவே என்னை குணப்படுத்திட்டார். அதற்கு பிற்பாடு டாக்டர் என்கிட்ட கேட்டிருந்தார், இன்னும் சில டெஸ்ட் எடுக்கணும், உங்களுடைய உடம்புல எப்படி எல்லாம் சரியா நடக்குதான்னு பாக்குறதுக்காக. அந்த எல்லா டெஸ்ட்டும் எடுத்த பிற்பாடு எல்லாத்தினுடைய ரிசல்ட்லயும் வந்தது, என்னுடைய மார்புக்குள்ளாக இனிமேலும் எந்த கொப்பளமும் இல்லை, என்னுடைய ரத்தத்திற்குள்ளாகவும் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. என்னுடைய முழு உடம்பையே பரிசோதித்து பார்த்து எந்த இடத்துலையுமே அந்த புற்றுநோய் தென்படலைன்னு சொன்னாங்க. இந்த புற்றுநோய் என்னுடைய ரத்தத்துல கலந்திருந்ததுனால மருத்துவருக்கு நிறைய சந்தேகம் இருந்தது இது குணமானதுல. எனவே என்னுடைய எலும்புகளிலும் என்னுடைய லங்ஸ்லையும் அவர் செக் பண்ணியிருந்தார். முழுமையா செக் பண்ணார். தேவனுக்கு மகிமை, எதுவுமே தென்படலை. எனக்கு நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க, என்னுடைய எலும்புலையும் சரி என்னுடைய முழு உடம்புலையுமே சரி. இந்த டெஸ்ட் ரிசல்ட் எல்லாத்தையுமே டாக்டர் என்கிட்ட வந்து கொடுத்தாரு. என்கிட்ட சொன்னார், உங்களுடைய உடம்புல இனிமேல் எதுவுமே இல்லை, எல்லாமே நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிற்பாடு தேவனுக்கு மகிமை, என்னுடைய தலைமுடிகள்லாம் வளர ஆரம்பிச்சது. டாக்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய தலைமுடி முன்னாடி போல இனிமேல் வளராது, அப்படியே வளர்ந்தாலும் ரொம்ப மெலிசாவும் வெள்ளை முடி தான் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எப்படி சொன்னாங்களோ அதற்கு எதிர்மறையா எல்லாமே நடந்தது. எனவே என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தவறா நடக்கும்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்களோ எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கல. என்னுடைய முடி பார்த்தீங்கன்னா முன்னாடி விட நீளமா இருக்கு, அடர்த்தியா இருக்கு. என்னுடைய வியாதியை குறித்து அந்த மருத்துவர் என்னெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்களோ அது எல்லாமே தலைகீழா நடந்தது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேலையை என்னுடைய வாழ்க்கையில செய்திருந்தார்.
இன்னைக்கு நான் முழுமையா சொஸ்தமாக்கப்பட்டிருக்கேன். எங்களுடைய திருமண வாழ்க்கை நாங்க சந்தோஷமா அனுபவிக்கிறோம். இப்பவும் எங்களுடைய ஹனிமூன் தொடர்ந்துட்டே இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் நாங்க நியூயார்க் போயிருந்தோம் எங்களுடைய ஹனிமூனுக்காக. முன்னாடி இருந்ததை பார்க்கலும் இது மிகவும் சந்தோஷமா இருந்தது. இது எல்லாமே தேவனுடைய செயலா இருக்கு. தேவன் தாமே அவருடைய வேலையை எங்க வாழ்க்கையில செய்தார். எங்களுக்குள்ளாக ஒற்றுமை இன்னும் பலமா இருக்கு. இந்த எல்லா கடினமான சூழ்நிலை நாங்க ஒன்னா சந்திச்சதுனால நாங்க இன்னுமே ஒற்றுமையா இருக்கோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் இன்னும் அன்பை காட்டுறோம். எங்களுக்குள்ளாக இருக்க உறவு முறை, பேச்சுவார்த்தை எல்லாமே சந்தோஷமா முன்னாடி விட பலமா இருக்கு. நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அவர் என்னை கீழே விடல. நான் கடந்து போனது எல்லாமே நடந்துச்சு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காகவும் தேவனுடைய மகிமைக்காகவும். அன்று ஜோஷியுடைய பக்கத்துல நின்று கொண்டு வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியையை பார்ப்பது ஒரு சலுகை. எங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய திருமணத்தினுடைய 3 மாத காலத்திலேயே ஒரு வியாதி இருப்பதாக அவள் உடம்பிலே கண்டறியப்பட்டது. சமயம் அவள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாள். கண்டிப்பா ஒரு மனைவியை உணர்ச்சி வசப்படாதிருப்பது கூடாத காரியம் இல்லையா? பரிசுத்தாவினுடைய வல்லமை இல்லாவிட்டால் கண்டிப்பா அந்த பிரச்சனையை நாங்க ஜெயிச்சிருக்க முடியாது. பரிசுத்தாவித உண்மையை எங்களை ஒன்றிணைத்தார். இந்த போரை நாங்க எதிர்கொள்ள எங்களை பலப்படுத்தினார். இந்த அற்புதமானது எங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்காது. எங்களுடைய சொந்த பலத்தினால் நிச்சயமா இல்லை. எல்லாமே பரிசுத்தாவின் தான் வருது. எல்லாம் அவரிடத்திலிருந்து தான் வருது. பரிசுத்தாவினுடைய வழிகாட்டுதல் இல்லாம, பீடம் இல்லாம இன்னைக்கு நான் உயிரோட வாழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் என்னை மீண்டுமாக உயிர் தழ வைத்தார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எங்களுடைய புது பிளாட்டை நாங்க வாங்கணும் தேவனுடைய கணத்திற்காக. இந்த ஊரடங்கு நாட்களிலும் சரி, தேவன் எங்களை ஒரு பொழுதும் கீழே விடல. அதற்கு பிற்பாடு கூட நாங்க வேற இடத்துக்கு போயிருந்தோம் எங்களுடைய ஹனிமூனுக்காக. ஆனா இது எதுவுமே ஒப்பிடப்பட முடியாது பரிசுத்தாவிக்கு முன்பாக. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாத தேவன், இத்தனை சாட்சிகளும் உங்களுடைய அன்பினுடைய அடையாளம், மகத்துவத்தினுடைய அடையாளம். இன்றைக்கும் தண்ணீரை கரங்களிலே பிடித்து கொண்டு அல்லது ஒதுங்க கூட இடம் இல்லாமல், உறங்க இடம் இல்லாமல், அல்லது ஒரு அருமையான மெத்தை, அருமையான வீடு இருந்து தூக்கமின்மையினால், மனக்கவலையினால், அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி யாரெல்லாம் பார்த்து கொண்டுகிறார், கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சி சென்னையிலே, தமிழ்நாட்டிலே, இந்தியாவின் எந்த மாநிலத்திலே, வெளிநாட்டிலிருந்தும் கூட இந்த நேரம் என் கரத்தை நீட்டுகிறேன். இவர்களுக்கு நேரம் இந்த வீட்டுக்குள் சமாதானம் வரட்டும். இந்த திருமணத்தில் இருக்கிற எல்லா விதமான இருளின் கிரியைகள் நீக்கப்படுவதாக இந்த தண்ணீரை பருகுகிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் நான் ஜீவனை அறிக்கை செய்கிறேன், விடுதலை அறிக்கை செய்கிறேன். சற்று முன்பு இங்கே தம்பதியரை, இளம் வாலிபர்கள், பெண்கள் பெற்றுக்கொண்ட இதே ஆசீர்வாதம் இந்த திரையின் வழியாய் ஜபத்தை பெறுகிற ஒவ்வொருத்தர் மீதும் செல்வதாய், விசேஷமாய் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் மக்களே. நாளை நாம் மீண்டும் உங்களை சந்திப்போம். 2 தொடர் நிகழ்ச்சிகள் இணைந்திருங்க. விவரங்களுக்கோ விளக்கங்களுக்கோ இப்பொழுதும் தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளலாம். தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. செல்வார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும்.
அந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் Você verá que இந்த பூமியில் நடந்தது எல்லாமே quanto aqui உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. enxergará pela கடைசியாக ஒரு முறை நீங்கள் அதை பார்க்குற நேரம் para a eternidade. உங்கள் ஆத்மாவை வந்து கொண்டு போகிறது யார்? அந்த நேரம் É aquele. நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, Você decidiu servir. இந்த வாழ்க்கையில் இது உங்களை Ou te பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் será também உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?